ட்ரிக்ஸை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் ஆக்ஷன் 2025 வர நவம்பர் 24, 25 நடக்க போது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா இந்த ஐபிஎல் ஆக்ஷன் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல சிஎஸ்கே டார்கெட் பண்ண போற 3 அன்கேப்டு பிளேயர்ஸை பத்தி தான் பேச போறோம். இந்த 3 பிளேயரையுமே ரீசெண்டா சிஎஸ்கே ஸ்கவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதை தாண்டி இந்த 3 பிளேயர்ல கண்டிப்பா 2 பிளேயருக்கு நிச்சயமா எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா எப்பவுமே இந்த பேக்கப் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீமுக்கு முக்கியம் இல்லையா? இப்போ எஸ், இந்த 3 பிளேயருமே பேக்கப்பா தான் இருக்க போறாங்க. பட் இருந்தாலுமே 3 பேருமே ஒரு சூப்பரான இந்தியன் டேலண்ட்ஸ் அப்படினே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே. எஸ், சென்னை அணில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அழைப்பு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூலயே அவர் வந்து சொல்லியிருக்காரு. அவரோட வயசு எவ்வளவு தெரியுமா? 17 வயசு தான். ரீசெண்ட் டைம்ஸ்ல மும்பை அணிக்காக வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சில வந்து விளையாண்டுட்டு இருக்காரு. தொடர்ந்து ரொம்ப நல்லா விளையாடுறாரு. ஒரு ஓபனரா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அங்க இருக்காரு. 9 இன்னிங்ஸ்ல 303 ரன், கிட்டத்தட்ட 38 ஆவரேஜ் வச்சு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாடுறாரு அப்படின்னே சொல்லலாம். ரகானே, ஷர்துல் தக்கூர், சிவம் துபே, துஷார் தேஷ்பாண்டே அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில ரஞ்சி விளையாடுற பிளேயர்ஸுக்கு என்னைக்குமே சிஎஸ்கேல மவுஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த வரிசையில இப்ப ஆயுஷ் மாத்ரேவும் ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எஸ், இவரால வந்து ஸ்ட்ரெயிட்டா ருத்ராஜோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபனரால இறங்க முடியாது. ஆனா இவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்கப் ஓபனரா வச்சுக்குவாங்க சிஎஸ்கேங்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன பையன் தான், கண்டிப்பா ஒரு செம டேலண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பாப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபின் மின்ஸ். இந்த பேரை நீங்க லாஸ்ட் ஐபிஎல் சீசன்லயே கேள்விப்பட்டிருப்பீங்க. எஸ், தோனியோட ஊரை சேர்ந்த ஒருத்தர் தான் ராபின் மின்ஸ். எஸ், ஒரு சின்ன பையன். அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரைப்ல இருந்து வந்து இப்ப அவன் வந்து ஐபிஎல்ல பிட் வாங்கியிருக்கான்னு லாஸ்ட் இயர் ஃபுல்லா ட்ரெண்டான ஒரு பையன் தான். 3.6 கோடி ரூபாய்க்கு ஜிடி வரை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தாங்க. ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்டர். இவங்க அப்பா வந்து ஆர்மில இருந்து ரிட்டையர் ஆன ஒருத்தர். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்ல இருக்கிறப்போ தோனி வந்து அவருக்கு ப்ராமிஸ் பண்ணாரா, நான் கண்டிப்பா இந்த வாட்டி யார் எடுக்கலனாலும் சிஎஸ்கே ராபின் மின்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிஎஸ்கே போட்டி போட்டாங்க ஆக்ஷன்ல. பட் ஆனா 3.6 கோடி ரூபாய்க்கு வந்து ஜிடி எடுத்துட்டு போனாங்க. ஆனா அந்த பையனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அந்த ஆக்ஷன் முடிஞ்ச உடனே. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனால விளையாட முடியல போன சீசன். இவன் தான் அந்த பையன் வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு குட்டி ஆக்சிடென்ட் அந்த பையனுக்கு. ஸோ அதனாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் சீசன் அந்த பையனால விளையாட முடியல. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா யாரோ ஒருத்தங்களை அறிவிச்சாங்க. ஓகே, இப்போ என்ன மேட்டர்னா அந்த பையன் மறுபடியும் ஆக்ஷனுக்குள்ள வரா. 22 வயசு தான் ஆகுது. செமையான ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். கண்டிப்பா சிஎஸ்கேயோட ஃபியூச்சரா அந்த பையன் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. லாஸ்ட் இயரே அந்த பையன் மேல கண்ணு வச்சிருக்காங்க. தோனியும் பர்சனலா அந்த பையன் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு ஜார்க்கண்ட்ல. அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு வந்து ராபின் மின்ஸ் இந்த வாட்டி சிஎஸ்கே தட்டி தூக்க நிறையவே சான்சஸ் இருக்கு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி. அண்ட் எப்படி லாஸ்ட் டைம் ஒரு சமீர் ரிஸ்வியை வந்து ஸ்ட்ரெயிட்டாவே இந்த இம்பாக்ட் பிளேயரா இறக்கி விட்டாங்களோ அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஆப்ஷன்ல கூட வந்து பாத்தீங்கன்னா இறக்கி விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தடியா குர்ஜ்பனீத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த 26 வயசு இடதுகை வேகப்பந்து வீச்சாளர். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே கண்டிப்பா எடுப்பாங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆக்சுவலி அவர் வந்து பஞ்சாபை சேர்ந்தவர் தான். ஆனா வந்து இப்ப டிஎன்பிஎல் ஆடிட்டு இருக்காரு தமிழ்நாடு ரஞ்சி டீமுக்காக இப்போ ரீசெண்டா ஆடிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 7 இன்னிங்ஸ்ல 13 விக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. எஸ், முதல் போட்டியோட 2வது இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புஜாராவை டக் அவுட் ஆக்குனாரு அப்படின்னே சொல்லலாம். இதை தாண்டி டிஎன்பிஎல்ல ரொம்ப நல்லா பவுலிங் போடக்கூடிய ஒருத்தர். அண்ட் வந்து லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர், நல்ல டாலான ஒரு 6 அடி இருக்கக்கூடிய ஒருத்தர் அப்படின்னே சொல்லுவேன் நான். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு நல்ல மவுஸ் இருக்கு. இதை தாண்டி பங்களாதேஷோட இந்தியா ஒரு டெஸ்ட் விளையாட்டாங்க, ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து விராட்டை வந்து பாத்தீங்க அப்படின்னா நெட்ஸ்ல வச்சு கதற விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. விராட்டோட விக்கெட்டையுமே நெட்ஸ்ல 2-3 வாட்டி எடுத்திருக்காரு போல. எஸ், இவர் வந்து கண்டிப்பா இந்த ஐபிஎல்ல ஏதாவது ஒரு டீம் போவாங்க. சிஎஸ்கே போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இவரை ஸ்கவுட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் நிறைய சின்ன பசங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காங்க. ஆண்ட்ரே சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன். அந்த பையனும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பையன் தான். அந்த பையன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கான். பயங்கரமா அந்த பையனோட கேம் மாறி இருக்கு. டிஎன்பிஎல் நல்லா ஆடினா திடீர்னு தமிழ்நாடு டீம்ல வாய்ப்பு, தமிழ்நாடு டீம்ல உள்ள வந்து சூப்பரா ஆடிட்டு இருக்கான். ஆண்ட்ரே சித்தார்த்தும் மார்க் மை வேர்ட்ஸ், நான் ரொம்ப வருஷம் முன்னாடி என்னோட சேனல்ல வீடியோ போடுறப்ப நான் சொன்னேன், சாய் சுதர்ஷன் ஒரு பையன் டிஎன்பிஎல்ல கலக்கிட்டு இருக்கான். அந்த பையனை நோட் பண்ணுங்க, வாட்ச் அவுட் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ எங்க இருக்காருன்னு தெரியும். அதே மாதிரி தான் சொல்றேன், வாட்ச் அவுட் ஃபார் த ஃபியூச்சர். அனதர் ஒரு டேலண்ட் ஃப்ரம் தமிழ்நாடு ஆண்ட்ரே சித்தார்த். கண்டிப்பா அந்த பையன் ஒரு பெரிய இதுக்கு போவான். அந்த பையனே நான் 4வது ஆப்ஷனா சொல்றேன் சிஎஸ்கே பேக்கப் ஆப்ஷன்ல எடுத்து வைக்கிறதுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்து இதை பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.